வந்து ப்ளே பாய், அப்புறமா இந்த லவ் கண்டென்ட், இந்த நம்ம யாருக்கிட்டையும் இந்த லவ்ன்ற விஷயத்த சொல்லலையே. நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி அங்கே போய் அங்கே லவ் பண்ணுறோம் அப்படி சொல்லி இங்கே பழகணும் ஒரு விஷயம். தர்ஷிகா கிட்டயாச்சும் அவங்களுக்கு என் மேலே ஃபீலிங் அவங்களும் ரொம்ப இதுவாக வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அவங்க எந்த ஒரு எனக்கு உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் நான் அதை தான் சொல்லி அவங்க எலிமினேட் ஆகாமல் சொல்லுவேன். நீங்கள் என் மேலே வச்ச அந்த அஃபெக்ஷனுக்கு நான் பெரிய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா இப்படி இருந்தது. இதை வந்து இவங்க அன்ஷிதா கூட பேசணுன்னு நான் இங்கே விட்டுட்டு அங்கே போய் பேசினேன். அப்போ அன்ஷிதா கூட நான் அப்பத்துலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறேன். கரெக்ட். ஆனால் எங்களுக்கு வெளில இருந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்களா அந்த லெவல்ஸ், அது எதுவுமே கணக்கு தெரியல. தர்ஷிகா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அன்ஷிதாவும் உங்களுக்குமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்லேயே நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு வந்து என்ன தர்ஷிகா வெளியே போயிட்டாங்க, இவர் வந்து அன்ஷிதாவோட அடுத்து மூவ் ஆன் ஆயிட்டாரு அப்படி அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இது உங்களோட ஃபீல். அப்போ நான் உங்ககிட்ட தாரா கிட்ட நான் ஒரு கொஸ்டின் பண்ணுறேன். தர்ஷிகா இருக்கும் போது தர்ஷிகாவும் விஷாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு லெவலில் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் நான் கொடுத்துருக்கேன். அப்படிப்பட்ட விஷால் அன்ஷிதா வந்து பொம்மை டாஸ்க் அப்போ போய் நைட்டு 3 மணி 4 மணி எங்களுக்கு டைம் தெரியாது. ஆக்சுவலி அவள் காலையில் வரைக்கும் இருந்தான்னு நினைக்கிறேன். அவள் கூட நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன் அந்த வீட்டில் இருந்து. ஜாக்கோட மஞ்சரி மேம் இருந்தாங்க. சவுண்ட் தர்ஷிகா விஷயத்தில் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஐ அக்செப்ட் ஐ ஹவ் டிட் அ வெரி பிக் மிஸ்டேக், எமோஷன்ஸோட விளாட்ற மாதிரி. பட் ஐ ஹவ் நெவர் டன் தட். நான் தர்ஷிகா கிட்ட இருந்த மாதிரி தான் சௌந்தர்யா கிட்ட இருந்தேன், சௌந்தர்யா கிட்ட இருந்த மாதிரி தான் அன்ஷிதா கிட்ட இருந்தேன். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க, ஆனால் வேண்டான்னு சொல்லலை. ஏன்? தர்ஷிகா எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னத்த நாள் நைட்டு நானும் தர்ஷிகா மட்டும் அந்த ஃப்ரண்ட்டில் கார்டன் ஏரியாவில் சேரில் உட்காந்து பேசுவோம். அப்போ தர்ஷிகா ஒரு விஷயம் சொல்லும் போது நான் ஏதோ திரும்பி ஏதோ ஒன்று பேசணும் எப்பா உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு முடியாதுடா அப்படின்னு தர்ஷிகா சொல்லுவான். உனக்கு இப்போ புரிஞ்சிச்சா, அதுக்கான ஆள் நான் கிடையாதுமா, இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோ. ஐ கீப் ஆன் அட்வைசிங். தர்ஷிகா வந்து நான் ரொம்ப ரொம்ப பிரேவான ஒரு தர்ஷிகா மேலே இருந்தது ஒரு லைக்கிங்கா இல்லை லவ்? முன்னாடி கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஷிப். நான் வந்து ஆமாம், நான் இப்போ அன்ஷிதா அசினை நான் சொல்லும் போது கூட நான் சொல்கிறேன் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. தர்ஷிகா இஸ் சீனியர் டு மீ, ஷீ இஸ் எல்டர் டு மீ. அவங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட இந்த மாதிரி சொல்லும் போது நான் அவங்க ரொம்ப பிரேவாக பார்த்தேன். எனக்கு ஒரு விஷயத்தில் நான் சவுண்ட் விஷயத்தில் நான் உடையும் போது அவங்கக்கிட்ட தான் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ தர்ஷிகா கிட்ட எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. அண்ட் அந்த ஜோன் நான் அந்த களத்தில் வந்து ஒருத்தவங்களை இந்த மாதிரியான எமோஷனலில் பிரேக் பண்ணிவிட்டு அவங்க கேமை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நான் நினச்சேன், என்னோட வியூ பாயிண்ட். பட் சம்வேர் அது நடந்துடுச்சுல்ல. அதுதான் எனக்கு வருத்தமாகவும் போயிடுச்சு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ். நான் யோசிச்ச இது வந்து எப்படி யோசிச்சேன்னா, நம்ம இப்போ ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை அவாய்ட் பண்ணி சொல்கிறனால அவங்க அதில் ஸ்லோ டவுன் ஆகி வேற எங்கேயும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி அப்படி ஆகிறதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிப்போம். எனக்கு இந்த மாதிரியான இது ஐடியா கிடையாது, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதை என்கரேஜிங்காக எடுத்துக்க கூடாது, பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட நேச்சர், நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க கூட நான் இப்படி தான் இருப்பேன். அது வந்து நான் தப்புன்னு சொன்னால் விஷால் தப்பு சொல்லிக்கிற மாதிரி. பட் நான் அப்படி யோசிச்சு அப்படி ஒரு விஷயத்த நான் அவங்க கூட இருந்தேன். பட் அது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வெளில போயிட்டு திரும்பி உள்ள வந்து தான் சொன்னாங்க, நீ கொடுத்த ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் கிடையாது, இட்ஸ் ஹோப் அப்படின்னா. ஆமாம், அவங்க ரெசிப்ரோகேட் நீங்கள் பண்ணதா தான் அவங்க அப்படின்ற விஷயத்த எனக்கு ஃபீல் பண்ணாங்க. அது என்கிட்ட எடுத்து வந்து சேர்க்கும் போது தான் நான் இன்னொரு டைமென்ஷன் யோசித்தேன். நான் அவ்வளோ நாளாக இதில் மட்டுமே யோசிச்சு இப்படி போயிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்கப்புறமா தான் யோசிச்சேன், அப்போ விஷால் இது மட்டுமே அதுக்கு ஆன்சர் கிடையாது, இப்படி மட்டுமே இருந்திருக்க கூடாது, நீ வந்து இப்படியும் யோசிச்சு ஒரு விஷயத்த நம்ம ஒரு 4-5 விதமாக யோசிச்சு பார்த்தா தான் அந்த ப்ராபபிலிட்டி. நாங்கள் இந்த கேம் விதத்தில் சொல்லணும்னா வி ஹவ் ஸோ மச் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஒரு விஷயம் நம்மளை நோக்கி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ப்ராபபிலிட்டி ஏன் இது வருது, இதனால என்னென்ன ஆகும், எப்படி நம்ம இதை போய் அப்ரோச் பண்ணணும், இல்லைனா இதை எப்படி நம்ம ஆன்சரபிளாக இருக்கணுன்றது இதை நான் யோசிக்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு 3-4 வீக்ஸ் நாங்கள் வந்து வி வேர் நாட் தட் க்ளோஸ் ஆர் நாட் ஈவன் அ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் பாய். நான் கேர்ள்ஸ் டீம் போனப்போ அன்ஷிதா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு வந்து சொல்லியிருப்பா, எனக்கு அது வேணாம், ஏன்னா இன்னொரு வீக் எனக்கு கிடைச்சாலும் நான் இப்படி தான் இருப்பேன் நானா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் அவகிட்ட அப்போ நான் மீட்டிங் நாங்கள் முடிச்சதுக்கப்புறமா நான் அவகிட்ட சொல்லுவேன், அசின் நீ வந்து இந்த மாதிரி சொல்லாத, எனக்கு வேணான்னு, நான் இப்படி தான் இருப்பேன் இதுதான் நான் அப்படின்னு சொல்லு, பட் எனக்கு ஒரு விஷயத்த வேணான்னு சொல்லி அப்படி சொல்லாத, அதுக்குமா அதையே சொல்லி ஒன்று வந்து இது பண்ணுவாங்க, அதை பற்றி நல்லா யோசி அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அவகிட்ட நீ இந்த ஷோக்கு வந்திருக்க, என்ன பண்ண போகிற, நீ இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்க, பெர்ஃபார்ம் பண்ணுற, உனக்கு கோவம் அதுனா கோவத்தை நீ காட்டுற, பேசணுன்றதுல பேசுகிற, பாசமாக இருக்க, நீ ஏன் இன்னும் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்கல. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஸ்கூல் காலேஜுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் ஆகும், நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் எவ்வளோதான் இங்கே நடக்கிற விஷயங்களையே சார்ந்து பேசுறது எங்களுக்கே போர் அடிக்கும். நாங்கள் அதை தாண்டி பர்சனலாக அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம், இல்லைன்னா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த காலம் அந்த மாதிரியான ஒரு காலம். உங்கள் அழுகையை சந்தேகப்படும், உங்கள் சிரிப்பை சந்தேகப்படும். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பேசணுன்னா ஒரு வேளை லவ் கண்டென்ட்டா, சண்டை போட்டால் ஒரு வேளை சண்டை கண்டென்ட்டா அப்படின்னு. ஸோ எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக மோர் தென் ஃபீலிங்ஸ்.
அந்த 24 பேருக்கு தான் தெரியும் அங்கே நிறைய எமோஷன்ஸ் நடந்திருக்கு, நிறைய ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான், அது அப்படி க்ரோ ஆன ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அது ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. எங்கள் பாண்டிங் எங்களுக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்குது. சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நாங்களே அவள் ஷேர் பண்ணுவா, நான் திரும்பி ஷேர் பண்ணுவேன். எங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியுது அந்த வீடியோஸ்லாம். பட் நாங்கள் அதை வந்து எங்களுக்குன்னு ஒரு பர்சனல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் ப்ரொஃபஷனையும் நாங்கள் வந்து மிங்கிள் பண்ணிக்கல. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் தைரியமாக சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடி தான். பட் அதை இப்படி ஹைட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லா தானே இருக்குது, பார்க்கறதுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, ஷேர் பண்ணுறாங்க. நாங்கள் அதையே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக நாங்கள் ஹைட் பண்ண மாட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான். we are still very good friends. ஏன் நானும் பர்டிகுலராக இதை கேட்குறேன்னா, நீங்களும் ஒரு